ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டார் தோசை யூடியூப் சேனல். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2-3 வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிஸ்டம் ப்ராப்ளம், கொஞ்சம் பிரச்சனையினால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஆனால் இனி அந்த ப்ராப்ளம் வராது. நான் லேப்டாப் பர்சனலாக வாங்கிட்டேன், அதிலே எல்லாமே இருக்குது. நான் எவ்ரிடே உங்களுக்கு ஒரு டூல் சொல்லிக் கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா ஒரு எவ்ரிடே ஒரு டூல்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் செட் பண்ணுறதுலேருந்து பார்ப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு டைப் கமாண்ட் இருக்குது. அங்கே யூனிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இதில் டைப் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சரல், டெசிமல், இன்ஜினியரிங், ஃப்ராக்ஷனல், சயின்டிஃபிக் இருக்குது. அதே மாதிரி ப்ரெசிஷன்ஸ்னால் பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ வேணும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இது டெசிமல் டிகிரி, உங்களுக்கு ஆங்கிள் எதில் வேணும், டிகிரியில் வேணுமா இல்லை கிரேட்ஸில் வேணுமா, ரேடியன்ஸில் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது மில்லிமீட்டரா, ஃபீட்டா, இன்ச்சஸா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் லைட், அதோட யூனிட் தனியாக கொடுத்துருக்காங்க. அது அமெரிக்கனா இல்லை இன்டர்நேஷ்னல்னு கேட்டிருக்காங்க. நம்ம இன்டர்நேஷ்னல் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு எல்லாம் வித்தியாசம் என்னன்னு சொல்லிடுறோம். ஆர்கிடெக்சரெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எப்படின்னா ஒரு லைன் எடுத்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். ஒரு லைன் எடுக்கிறேன். எக்ஸாம்பிள் 121 feet or 1/2 inches அப்படின்னு கொடுத்தோம்னா லைன் வந்துடுச்சு. பார்த்தீங்களா, 121 feet by 1/2. அதே மாதிரி யூனிட்ஸ்க்கு நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணுறது அவசியம் இல்லை. யூஎன் டைப் பண்ணி வந்தீங்கன்னா அது வந்துடும். அடுத்து டெசிமல். டெசிமல் நமக்கு நார்மலாக தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 100 நம்ம கொடுக்குறேன்னா 100க்கு ஒரு லைன் வந்துருச்சு. பார்த்துக்கோங்க, இங்கே லைன் இருக்கு. ஓகேங்க. அடுத்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு லைன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் 150 கொடுக்குறேன். 150 feet 10 inches. ஓகேங்களா, சாரி 150 feet 9 inches. லைன் வந்துருச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன்னா மேலே சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி சென்டரில் அங்கே ஒரு லைன் போடணும், சின்ன லைன். அப்போ தான் உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், ஆர்கிடெக்சருக்கு இன்ஜினியரிங்க்கு என்னங்க சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். அப்போ என்னென்னா, ஆர்கிடெக்சரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஃபீட்டை நம்ம நார்மலாக கொடுப்போம். இதே இன்ச்சஸ் ஃப்ராக்ஷனில் கொடுக்கும். ஏன்னா அது ஆர்கிடெக்சரில் ரொம்ப கேர்ஃபுல்லாக சின்னதாக வரைவாங்க, அதனால் இன்ச்சஸில் கொடுப்போம். இதே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபீட் அப்புறம் இன்ச்சஸ் டெசிமல்ஸில் கொடுப்போம், நம்பர்ஸில் கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன, ஃப்ராக்ஷனல் இருக்குது. ஃப்ராக்ஷனில் ஒன்றும் கிடையாது, 1/16, 2/10 அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வேல்யூஸில் கொடுக்குறது, வேறு ஒன்றும் இல்லை. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப சின்ன மைன்யூட் பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ஃப்ராக்ஷனில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சயின்டிஃபிக் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த இயர் லைட்ஸு, ஆஸ்ட்ரோனாமிக்கல், ஜிகாமீட்டர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ, ரொம்ப லென்த் இது. அதனால் இதெல்லாம் சயின்டிஃபிக்கில் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் செட் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. நம்ம மேக்ஸிமம் எது செட் பண்ணுவோம், நம்ம டெசிமல் செட் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம டெசிமல் செட் பண்ணி வரையும். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வரைகிறது. அது நம்ம டெசிமல் செட் பண்ணுவோம். நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும் டெசிமல்னால். இதே நம்ம இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர்லாம் போனால் கொஞ்சம் நம்ம பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி யூனிட்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம வேறு கமெண்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.